ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீறி வச்சு நட்டு ஷிப்பில் எபிசோட் 267 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஐயோ போஸ் அவங்க வந்துட்டாங்க. மூணு நகர்றதை நிறுத்திட்டாரு. ரெண்டாவது சுச்சிக்காகவையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவருக்கு உருவமோ சக்கராவோ இல்லாததுனால எல்லாரும் அவரை நல்மன்னு சொல்லுவாங்க. போட்டி இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கவே போகுது. எல்லாரும் தயாராருங்க. அடுத்து இறங்க போற ஷினோபி கூட்டத்தோட யோசனைகளும் உணர்வுகளும் என்ன பண்ண போகுதுங்கிறத பார்க்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். நாங்களும் அதேதான். சமனிங் ஜுட்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணட்டும். ஒரு சமனிங் பண்ணுறாரு. இவர் யார் நடுவில்? ரெண்டாவது சூச்சிக்காகே, மூணாவது ராய்காகே, ரெண்டாவது மிசுகாகே, நாலாவது காசுகாகே. ஒரு ஹொக்காகேவை இறக்கியிருந்தா இன்னும் அட்டகாசமா இருந்திருக்கும். ஆனா அவங்களை அடிச்சு நுறுக்க இந்த 4 பேரே போதும். அவங்க குடும்பத்தை அவங்க அடிக்கிறது நான் ஒரு கண்கொள்ளா காட்சியா பார்க்க போறேன். நான் எங்க இருக்கேன்? என்ன நடக்குதுங்க? முன்னாள் காகைகளை சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல. ஆனா நீங்க மட்டும் யாருன்னு எனக்கு தெரியல. இது ரெண்டாவது ஹோக்காகே கண்டுபிடிச்ச கோரமான ஜோட்சு. இதனால இறந்தவங்கள உயிர் தெழுந்து சண்டை போட வைக்க முடியும். என்ன கட்டாயப்படுத்தி உங்க எல்லாரையும் வர வச்சாங்க. இறந்தவங்க உயிர் தெழறதா? நீங்க சொல்றதே எனக்கு புரியல. நான் என் கையாலதான் உன்னை கொன்னன்றதையும் மறந்துட்டியோ? நீ இறந்து ரொம்ப நாளாவது ரெண்டாவது. அட ஆமா இல்ல. ஒரு நிமிஷம் இரு, இப்பதான் எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நீயும் தானே இறந்து போன. கொன்னதே நான் தானே. சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? நான் சொல்றத கேளுங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? நம்ம எல்லாரையும் உயிர் தேழ வச்ச ரெண்டாவது ஹொக்காகே எங்க இருக்காரு? கிலோமீட்டர் தள்ளி யாரோ இருக்க மாதிரி தோணுது. புதுசா வந்து இவருடைய சக்கரா உட்பட ஒரு படையே அங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியும். நான் தான் சாண்ட் வில்லேஜோட 4வது காசேக்காக. என்னோட முன்னோர்கள் நீங்க பண்ண எல்லா தவறையும் சொல்லியிருக்காங்க. இவரு பேசுறத பார்த்தா சாண்ட்ல 4வது இல்ல 5வது தலைமுறைய ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஃபியூச்சரை நாமளே இப்படி பாக்குறது எனக்கு பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. இங்க பாரு, இது எதிர்காலமே கிடையாது. நம்மள கடந்த காலத்துல இருந்து வர வச்சிருக்காங்க. இதுக்கு மேல என்ன ஏதாவது குழப்பன உன்னை கொன்னிடுவேன். ஏற்கனவே நான் செத்து போயிட்டேன்டா முட்டாள். என்ன கொன்னதே நீதான். ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம எல்லாரையும் உருவாக்குன ரெண்டாவது ஹொக்காகேவை பத்தி நான் உனக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். ஆனா நான் உயிரோட இருக்கும்போது ரெண்டாவது ஹொக்காகே இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அவர் இருக்கும் போதே ரீஅனிமேஷன் ஜுட்ஸு இன்னொருத்தன் கத்து வச்சிருந்தா. அவரோட பேரு ஒராச்சி மாரோன்னு சொல்லுவாங்க. அகில உலகம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களே. ஒராச்சி நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்னுடைய சொந்த அப்பா. அது கூட ஷாக் ஆகலையா? அப்படியே நிக்கிறாங்க. அவரே ஆப்போசிட். HQல இருந்து தகவல் வந்திருக்கு. நம்ம கமாண்டர் யூனிட் எதிரி யூனிட்ட தாக்கிருக்காங்க. நம்ம எதிரிகளை பத்தி நினைச்சது சரிதான். ரீஅனிமேஷன் ஜுட்சுவை பயன்படுத்தி இறந்தவங்களை திரும்பவும் எழுப்பி போருக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இதனால யாரு வேணாலும் நம்ம கிட்ட எதிர்க்க வரலாம். அதனால எல்லாரும் எந்த சூழ்நிலைக்கும் தயாரா இருங்க. சிக்னல் கொடுத்துட்டா. எதிரிகள் நம்மள நெருங்கிட்டாங்க. ஆனா எதிரியை அவங்க கண்டுபிடிச்சதா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து தகவலே வரலையே. இங்க என்ன நடக்குது? ஒருவேளை HQ-வாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில எதிரிகள் இருப்பாங்களோ என்னமோ. ஏன்னா பலசாலியா இருக்க ஷினோபிகளை தான் அவங்க நிச்சயமா எழுப்புவாங்க. அதான் சொல்றேன். அப்படின்னா நம்ம இறந்தவங்களை எதிர்த்து சண்டை போட போறோமா? ஆனா இது எங்க கொண்டு போகுதுன்னு பயமா இருக்கு. கமான் சோஜி, இதை பத்தி கவலைப்படாம தைரியமா இரு. நாங்க எல்லாருமே உன் கூட தான் இருக்கோம்.
கேப்டன் காரா 4 எதிரிகளை பார்த்துட்டதா நமக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அதாவது 2வது மெசுக்காக, 2வது சூச்சிக்காக, 4வது காசைக்காக. அப்புறம் சொல்லு, அந்த 4வது யாரு? 3rd லார்ட் ரைக்காகேவும் இருக்கிறதா சொல்றாங்க. என்னது? என் அப்பாவா வந்திருக்காரா? இந்த காட்ஸ்கியா? ஆனா நம்ம எடுத்த கணிப்பும் அவங்களோட எண்ணிக்கையும் ஒட்ட மாட்டேங்குதே. கண்டிப்பா இந்த தகவல் சரியானதுதானா? இளவரசி சுனாடே, வந்திருக்கிற எதிரிகள்ல 2வது சுச்சிக்காகவும் இருக்காரு. இப்போ புரியுது. மத்த 3 பேரு கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவர் இருக்காரே, அவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். லார்ட் மூவ் வந்த உடனே என்ன நடக்குதுங்கிறத பத்தி எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிடுச்சு. நீங்களே எப்படி இருக்கீங்க அவர் சொல்லாது. ஹச்கோடைய சென்சரி ரேடார் ஜுட்சுவால கூட கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. கேப்டன் ஆவ், இவங்க சென்ஸ் பண்ண முடியல. அரக்கர்கள் பெருகிக்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்க யாருக்குமே தனித்துவமான குணங்கள் எதுவுமே இல்ல. தாருவியோட முதல் கம்பெனி கிட்டத்தட்ட 1000 பேரை அட்டாக் பண்ண போறாங்க. ரீஅனிமேட்டட் நிஞ்சாஸையும் இவங்களையும் பிரிச்சு பார்க்கிறதுக்கு எனக்கு உதவி தேவைப்படுது. சரி, ஓகே. அதீத தேடல் பரப்பளவுக்கான பொறுப்பை நீ எடுத்துக்க. அடடா, இது நல்லது இல்ல. நாம நினைச்சதை விட அதிகப்படியான ரீஅனிமேட்டட் ஷினோபி நம்மள தாக்க வந்துட்டு இருக்காங்க. அதை விட இப்ப வர்றவங்க முன்ன வர்றவங்களை விட ரொம்ப பலசாலியா வந்துட்டு இருக்காங்க. தேனி கூட்டம் மாதிரி வராங்க. அவங்க வந்துட்டாங்க. போருக்கு தயாராக சொல்லி சிக்னல் கூட. ஓகே, எஸ் சார். நிறைய பேர் நம்மள நோக்கி வராங்க. அவங்களோட எண்ணிக்கை மட்டுமே இங்க பிரச்சனை கிடையாது. ஹெட் குவார்ட்டர்ஸ் சொன்ன மாதிரி யார் யார் என்னங்கறத என்னால என் பியாக்குகான வச்சு பார்க்க முடியுது. இவனா லார்ட் ஹியாஷி, 10 o'clock நோக்கி பாருங்க. அது வந்து இவனுமா? இது நிச்சயமா சாத்தியமே இல்ல. என்னாச்சு? தெளிவா சொல்லுங்க. இங்க வர்றது யாரு? அங்க வர்றது யாருன்னு தெரியுமா? லார்ட் ஸ்கின் காக்கு அப்புறம் கின் காக்கு. யாராங்க? எல்லாம் பல்க் பல்கா இருக்காங்க. புதுசு புதுசா வராங்க. யாருமே அந்த தெரியல. 2 ஷினோபிக்களும் யாரு? அவங்களுக்குள்ள 9 டைல்ஸ் சக்கரா இருக்கு. அதுவும் அதிகமா இருக்கு. 9 இல்ல, இதுல சந்தேகமே தேவையில்ல. அவங்க தான் கிளவுட் வில்லேஜஸ் அண்ட் கோல்டன் சில்வர் பிரதர்ஸ். என்ன சொன்னீங்க? ஒருவேளை டானையும் வர வச்சிருப்பாங்களோ? எஸ். 4th கம்பெனியை எங்க அப்பா எதிர்க்க போறாரு. இப்ப முதல் கம்பெனியை எதிர்த்து இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இதுக்கு மேல அந்த 2 பேரும் தான் பவர்ஃபுல் போல இது. சரியா இருக்காது. கொஞ்சம் அமைதியா யோசிங்க. அலைடு ஸ்னோவி ஃபோர்சஸ்க்கு சுப்ரீம் கமாண்டர் நீங்க தான். போரோட கடைசி கட்டத்துல என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க இங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். முக்கியமா இது உங்க பதவிக்கான பொறுப்பும் கூட. இருந்தாலும் தாருயுடைய கம்பெனியை நிச்சயமா இவங்களால எதிர்க்க முடியாது. போருடைய நிலைமைங்கிறது கடல்ல அடிக்கக்கூடிய ஒரு அலை மாதிரி. அது எப்போ எப்படி வேணாலும் மாறலாம். முக்கியமா இந்த திட்டமிடுதலுக்காக தானே என்னையே நீங்க வர சொன்னீங்க. மேப்பை நல்லா பாருங்க. எல்லா கம்பெனிஸும் இப்போ என்ன நிலைமையில இருக்காங்கங்கறத நாம பாப்போம். கமெண்ட்ரிக்கே இவரு சொல்றாரு. பகுதியில கான்குரோவோட கமாண்டோ யூனிட் இருக்கு. அவங்க ரீஅனிமேட்டட் ஷினோபியுடைய கமாண்டோ யூனிட்டை எதிர்த்து போரிட்டு அதுல ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்க. அப்புறம் அகாட்ஸ்கியோட மறைவிடத்தை நோக்கி அவங்க போய்கிட்டும் இருக்காங்க. இப்ப அடுத்ததா நம்மளோட கவனத்தை காம்பேட் பெட்டாலியன்ஸ் நோக்கி நகர்த்துவோம். ககாஷியோட 3வது கம்பெனி தான் இங்க முன்னிலை வகிக்குது. அங்க இன்னும் போர் முடியல. ஆனா அவங்க ஜெயிக்கிறதுக்கான சாதகங்கள் இருக்கிறதா செய்தி வந்திருக்கு.
இப்ப அடுத்ததா தொடங்க போற மிகப்பெரிய போர் எதுன்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற கிட்ஸிச்சியோட 2வது கம்பெனி கிட்டதான். தேவைப்பட்ட ஆட்களை இறக்கலான்னு நாம முடிவெடுத்த இடத்துல இருந்து மிஃபோனியுடைய 5வது கம்பெனி அவங்களுக்கு உதவ போயிருக்காங்க. இப்ப நம்ம எல்லாரும் இங்கிருந்து ஆரம்பிக்க போறோம். எதிரியுடைய படைகள் கடல்ல இருந்து நம்மளை நோக்கி வர்றாங்க. முதல் கம்பெனி ஆட்கள் அவங்கள பார்த்துப்பாங்க. அந்த பேட்டில் ஃபீல்டு ஏன்னு வச்சுக்கோ. அடுத்த போர்க்களத்துல திடீர்னு களமிறங்கிய முன்னாள் காகிக்களுடைய படைகளை காராவுடைய கம்பெனி சந்திக்க போகுது. அத நாம பேட்டில் ஃபீல்டு பின்னு சொல்லுவோம். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எதிரிகளை எதிர்க்கிற எல்லா தகுதியும் நம்ம கிட்ட இருக்கு போல இருக்கு. ஆனா தயவு செஞ்சு அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. போர்க்களத்தில் அயன் கிளாட் ரூட்டை பயன்படுத்தி படைகளை நகர விடாம தடுத்தா அது அவங்களுக்கு தான் சாதகம். ஒருவேளை எதிரிகள் 2 வெவ்வேறு திசைகள்ல இருந்து வந்தாங்கன்னா பிரிஞ்சு போய் 2 பக்கமும் தாக்குதல் நடத்தாம எல்லாரும் மொத்தமா ஒரே பக்கமா போய் சண்டை போட ஆரம்பிக்கணும். ஈஸியா முடிச்சிடலாம். இங்க நம்ம மொத்தம் 2 போர்க்களங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஏ அப்புறம் பி. நம்ம கதையில இப்போ பேட்டில் ஃபீல்டு ஏல இருந்து ஆரம்பிப்போம். இப்ப நம்ம முதல் கம்பெனியை நோக்கி ஆட்கள் அனுப்புவோம். அங்க முடிச்சிட்டா 5வது கம்பெனி முதல் கம்பெனியோட சேர்ந்து அங்க இருக்கிற எதிரிகளை எதிர்க்கணும். ஆனா அவங்களுடைய பெல்ட் ஃபார்மேஷனையும் இழந்துடாம நாம பார்த்துக்கணும். கிட்ஸிச்சியுடைய 2வது கம்பெனி வரிசையா வந்து எதிரிகளை சுத்தி வளைச்சு அவங்கள நகர விடாம தடுக்கணும். வேணும்னா 2வது கம்பெனியை இன்னும் கொஞ்சம் விரிவடைய வைப்போம். இங்க 5வது கம்பெனியுடைய பெல்ட் ஃபார்மேஷன் அவங்களுக்கு சாதகமா இருக்கும். அதே சமயம் காராவுடைய 4வது கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா போர்க்களத்துல இருந்து பின்வாங்கி ரிவர்ஸ் எல் ஃபார்மேஷன்ல நகரணும். இது எதிரிகளை இன்னும் முன்னோக்கி வர வைக்கும். அங்கிருந்து டாருயுடைய கம்பெனி காராவுடைய முதல் கம்பெனிக்காக வலு சேர்க்கிறதுக்காக அவங்க போயிடுவாங்க. ஏழு இருக்கிற எதிரிகள் அழிஞ்சதுக்கு அப்புறம் போன காராவுடைய ஆட்களும் டாருயுடைய முதல் கம்பெனியும் 2வது போர்க்களத்துக்கு சமாளிக்கணும். அப்போ எதிரிகள் கிட்ட அடி வாங்குற மாதிரி நாம கொஞ்சம் நடிச்சா போதும். காராவுடைய ஆட்கள் எதிர்பாராத விதமா பின்னாடி தாக்குவாங்க. எதுக்காக குறிப்பா ஏல இருந்து ஆரம்பிக்கணும்? காராவோட கம்பெனிய பாதியா பிரிச்சு அந்த கம்பெனி பாதியா பிரியும் போது எதிரிகள் அவங்கள மொத்தமா அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அந்த 4 பேரையும் அவ்வளவு சீக்கிரம் குறைச்சி எடை போட்டுறாதீங்க. அவங்க எல்லாம் ஒரு காலத்துல காகேவா இருந்தாங்க, மறந்துடாதீங்க. அதாவது ஏவ பொறுத்த வரைக்கும் 2வது அப்புறம் 5வது கம்பெனிஸ் பக்கம் பக்கமா இருக்கிறதால வேலை செய்ய வசதியா இருக்கும். அதே மாதிரி கிட்ஸிச்சியுடைய 2வது கம்பெனிக்கு எதிரிகள் ஏற்கனவே அறிமுகமானவங்க தான். அவங்களால அந்த வெள்ளை நெஞ்சாக்களை தாக்கி அவங்கள ஜெயிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் இந்த பேட்டில் ஃபீல்டு பில முன்னாள் காகைகள் தாக்குவாங்களாங்கிறதே ஒரு சந்தேகம் தான். ஆட்கள் திடீர்னு பாதியா குறைஞ்சிட்டா நம்ம ஏதோ திட்டம் தீட்டுறோம்னு எதிரிகள் குழம்பி போவாங்க. அப்ப அவங்க அவசரப்படவே மாட்டாங்க. போர்க்களத்தையே இந்த சூழ்நிலையில எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்க வாய்ப்பில்லை. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. ஒருவேளை எதிரிகள் தாக்க வந்தா கூட காராவுடைய 4வது கம்பெனில லாங் ரேஞ்ச் பேட்டில் யூனிட் இருக்கு. அவங்க தூரத்துல இருந்து தாக்குறதுக்கு பேர் போனவங்க. அதனால எதிரிகளுக்கு அவங்க கிட்ட வந்து சண்டை போட நிறைய நேரம் தேவைப்படும். சுருக்கமா சொல்லணும்னா நமக்கு இங்க நிறைய நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இத பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க கமாண்டர். உங்க ஊரை தோக்கடிக்கிறது ஏன் இவ்வளவு கஷ்டம்னு எனக்கு இப்பதான் புரியுது. உங்ககிட்ட நல்ல ஷினோபிகள் இருக்காங்க லேடி சுனாடி. போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா நான் முழு பாராட்டுகளையும் எடுத்துக்கிறேன். இப்போ நாம என்ன பண்ண போறோம்? பேசாம இதையே ட்ரை பண்ணுவோம். நல்லது. இன்னொச்சு கேட்டுச்சா இல்லையா? கேட்டுது. வேலைய வாழ்க்கை மூளையாய் வந்தாங்க. மிஃபுனை கிட்ட கமாண்டோ யூனிட் பத்தி சொல்லிட்டு அவங்களும் இங்க வந்துட்டு இருக்காங்க. நமக்கு உதவ ஷிசுனே கிட்ட சொல்லி அடிபட்டவங்க எல்லாரையும் சரி பண்ற வேலையும் பார்க்க சொல்லியிருக்கேன். ரீஅனிமேட்டட் படையே நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு.
அப்ப போர் உண்மையாவே தொடங்கிடுச்சா? என்ன பண்ணலாம்னு ஷிகாகோ ஹெட் குவார்டர்ஸ்ல திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப தெளிவா யோசிக்கிறவன், அதனால எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால யோசிக்க முடியாத பல விஷயங்களை அவன் சர்வசாதாரணமா யோசிச்சு கொண்டு வருவான். ஓ, அந்த திட்டங்களை இனோச்சி நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான். அதனால நீ பயப்படவே பயப்படாத. அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னும் இங்க திடமா நின்னுட்டு இருக்கேன். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. 10-10 நம்ம ஆட்களை முழுசா நம்ப. நல்லா கம்பீரமாக தான் நிற்கிறாங்க. என்னத்த என்ன பண்றாங்க? அப்படியே கரைச்சிடுற. நீங்க சரியாதான் சொன்னீங்க. எவ்வளவு பெரிய படையே வந்தாலும் சரி, அதை நம்ம கண்டிப்பா அழிச்சே தீருவோம். ரொம்ப நன்றி சோசா. ஒரு கை பாப்போம். அவ்வளவுதான், எல்லா கம்பெனி ஸ்கூல் தகவலை கொடுத்தாச்சு. அதுக்குள்ள எல்லாம் போயிடுச்சு. அது அற்புதம். ஈனோ சிகாச்சோ களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்பா வச்சு சும்மாவா? ஷிகாகோ, எனக்கு சந்தேகம், ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி முழுமையா வெற்றி அடையணும்னா சில மாற்றங்களை பண்ணா முழுமையா வெற்றி அடையலாம். கண்டிப்பா, என்னன்னு சொல்லுங்க. ரெண்டாவது சுச்சிக்காகவே என்னைக்குமே சாதாரண ஷினோபின்னு சொல்லிட முடியாது. சொல்ல போனா பழைய ஆளுங்களால மட்டும்தான் அவரை எதிர்க்க முடியும். நான் பேசும்போது அவரை பத்தி எல்லாரும் பலமுறை சொல்லிட்டு இருக்கீங்க. அவரு எப்படிப்பட்டவர்னு சொல்ல முடியுமா? அவருடைய சக்கராவை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீங்க சொல்லும் போதே அவர் பெரிய ஆள்னு புரியுது. நீங்க மேல சொல்லுங்க. அவங்க கிட்ட இருக்கிற கேகே டோட்டா கேகே கென்காயை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. கேட்டவுட்டாயா? அது மூணாவது சுச்சிகாகேக்கு மட்டும்தான் தெரியும்னு நான் நினைச்சேன். ஆனா ரெண்டாவது சுச்சிகாகேக்கு இது தெரிய வரும்னு சொல்றீங்களா? காத்து, பூமி, நெருப்புன்னு 3 இயல்புகளை சேர்ந்த சக்கராவையும் ஒன்னா சங்கமிக்க வைக்கிறது தான் அது. பார்ட்டிகல் ஸ்டைல கத்து கொடுத்த என் குருநாதரே செகண்ட் லார்டு தான். இந்த வயசுலயும் என் மாஸ்டரை எதிர்ப்பேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இதுக்காகதான் நான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்தனா. இப்ப நீங்க போக போறீங்களா? வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க. முடியும்னு வராரு. சொல்லுங்க. பார்ட்டிகல் ஸ்டைல பயன்படுத்துற லார்டு மூ அங்க இருக்காருங்கிறதுக்காக நான் போகல. உங்க திட்டம் பயங்கரமா இருக்கு, அதுல சந்தேகமே இல்ல. அதே போல அங்க 4வது கம்பெனி எதிர்த்து நிக்கக்கூடிய முன்னாள் காகைகள் எந்த சூழல்லையும் அவசரப்பட்டு தப்பான முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எப்படி போர் போகுங்கிறத நீங்க கணிச்சீங்க இல்லையா? அதுக்கு நேர்மாறா எல்லாம் தலைகீழ அமையவும் வாய்ப்பு இருக்கு. அலைடு ஃபோர்ஸஸ் மொத்தமா ஒன்றிணைச்சதே காராதான். அதை நாம் அனுமதிச்சதுக்கு அவருடைய இளமையான துடிப்பு மட்டுமே காரணம். அதனால போர்க்களத்துல ஏதாவது எதிர்மறையா நடக்குமோன்னு நீங்க பயப்படுறீங்களா? உங்க தொலைநோக்கு பார்வைக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி. சரி, ஓகே. நானே போர்க்களத்துல இறங்கி இந்த பொடி பசங்களுக்கெல்லாம் சண்டைன்னா என்னங்கறத காட்ட நேரம் வந்துடுச்சு. குறிப்பா ரொம்ப துடிக்கிற அந்த சின்ன பையனுக்கு காட்டணும். ஈகோ. நம்ம உடம்பு கட்டுப்படுத்துற இந்த ஜுட்சு உடைய பயன்பாட்டாளர் இந்த 2வது ஹோக்காகே கிடையாது. ஆனா இது அவருடைய 2வது ரீஅனிமேஷன் ஜுட்சு தான். சில சமயம் உங்க உடம்பு நீங்க எதிர்பார்க்கறத செய்யாது. சில ஆக்ஷன்ஸ் தடை செய்யப்பட்டிருக்கும். எனக்கும் இந்த சந்தேகம் ரொம்ப நேரமா இருந்துச்சு. ஏன்னா நான் அப்பவே இவனை கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கல. உங்க எல்லாரோடையும் நான் சண்டை போடுறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? ஆனா இப்ப அதை நினைச்சாலே வருத்தமா இருக்கு. தாயோட வாய்ஸ் பார்த்துட்டாரா? காரா அப்பா வச்சு பையன் என்ன பண்ணுவான்னு தெரியாதா? இந்த மொத்த வாட்ஸ்அப்லேயே ஒருத்தரை பற்றி தான் நிறைய டாக் இருக்குது 2வது ட்விச்சுக்காக. ஸோ அவர் தான் இங்கே ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆளுங்கன்றது சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் அவர் இன்ட்ரோ பண்ணுறப்போ 2வது மிஸ்ஸுக்காகவும் ட்விச்சுக்காகவும் பார்த்தா சின்ன பசங்கமே வச்சுக்கிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி பின்னாடி எடுத்து பார்த்தா எல்லாமே சண்டை, சச்சரவு, போர் அப்படி தான் இருந்திருக்கு. அவங்களுக்குள்ள அடித்து மாற்றி மாற்றி அடிச்சு செத்துக்கிறாங்க. இதுதான் இருக்குது.
பட் அவரை பற்றி தான் இங்கே பேச்சு அதிகமாக இருக்குது. பிகாஸ் அவர் சென்ஸும் பண்ண முடியல, அவரை பற்றி சொல்கிறப்போ கதி கலங்குது நம்மளுக்கே. ஸோ எப்படி இருக்கும், மறைகிறாரு ப்ளஸ் கண்டே பிடிக்க முடியாதுன்னு ஒன்று, இவ்வளோ இருக்குது. ஸோ முன்னால் இருக்கிறவங்க இவங்களாம் தான் பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா இவங்களாம் ஓவர் பரவ உள்ளவங்க, ஒரு ஊரே ஆண்டவங்க, எவ்வளோ பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம இவர் சொன்னார் பாருங்க, சிக்கமார் அப்பா, அவர் அதுவும் எனக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. வாரோட மூளையாகவே அவர் தான் இருக்கார். ஸோ அவரோட பிளான் சொல்கிறப்பையும் செம்மையாக இருந்தது. இவங்களாம் என்ன சொல்கிறது, சீஃப் கமாண்டராக இருக்காங்க, அந்த 3 பேர் உட்காந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கே இவர் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அட்வைஸ் பண்ணி தான் கேட்டு இவங்களே நடந்துக்கிறாங்க. ஸோ அவர் யோசிச்ச விதமாக நல்லா இருந்தது. இப்போ இவங்கெல்லாம் அட்டாக் பண்ணுறப்போ நம்ம காரா டீமுக்கு இவங்களாம் ஈஸியாக அட்டாக் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்றப்போ, இவங்கெல்லாம் வந்து முன்னால் இருந்தவங்க, ஒரு ஊர் தலைவராக இருந்தவங்க. ஸோ ஒரு நடக்குது, ஒரு மூமெண்ட் இருக்குன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க அது என்ன ஏதுன்ட்டு. ஏன்னா வார் பார்த்தவங்க இவங்கெல்லாம். ஸோ அப்படி தான் இருக்குன்றதை கரெக்டாக கெஸ் பண்ணார். எனக்கு அது பிடிச்சிருந்தது. இப்போ இவங்களும் எனக்கும் அதே டவுட் தான், இவங்களாம் 2 பக்கமும் இருந்தால் ஈஸியாக அட்டாக் பண்ணிட மாட்டாங்களா, அவங்க போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த டீம் முடிஞ்சிச்சுன்னா என்ன வருது அப்படின்ட்டு. பட் அவங்க யோசிப்பாங்க, இப்படிலாம் நடக்கிறப்போ அந்த டைம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னது வந்து வேறு லெவலில் இருந்தது. ஆமாம், சிகாகோ பிளான் பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு கால்குலேஷன் இப்படி இருந்தால் இப்படி நடக்கும்னு சொல்கிறதுலாம் ஓகே. பட் நம்மளை மீறியும் அவங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 2 பேர் அவங்கள சமாளிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. அதுவும் இல்லாமல் அவங்க அப்படி தான் யோசிப்பாங்க, நம்ம உறுதியாகவும் சொல்ல முடியல. அவங்க எப்படி வேணாலும் திங்க் பண்ணலாம். ஸோ இதுக்கு பிளான் இருக்குன்னு யோசிச்சு கூட அட்டாக் பண்ணுறதுக்கும் வரலாம். ஸோ அது அந்த சுச்சுவேஷன் நம்ம வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதை வந்து ட்விச்சுக்காக யோசிச்சு ஒருவேளை மாறி நடந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு அதை யோசிச்சு நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நினச்சாரு. அதுவுமே சூப்பராக இருந்தது. அதை டிச்சுக்காக டாட்டினா ரத்த சூடான பசங்க தான் அங்கே இருக்கிறது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல அப்படின்றது அவருக்கு ஆரம்பத்துலேருந்து இது. ப்ளஸ் அவர் வந்து ஆக்கலைன்ற ஒரு ஈகோவும் அவர்கிட்ட தெரியுது. பட் அவர் எடுக்கிற முடிவுக்கு அடுத்தான். ஏன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். 2 டிச்சுக்காக என்ன எவ்வளோ பவர், அதை சமாளிக்கிற அளவுக்கு இருக்கிறது இப்போ நான் தான், அவங்களால முடியாது அப்படின்றது தான் அவருடைய கண்ணோட்டமும். ஸோ அந்த பசங்களுக்கு நான் என்னென்ன காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற அந்த 2மே இருக்குது. அண்ட் ஏஜோனில் ஒருத்தரை பற்றி சொல்லியிருந்தாங்க, குறிப்பாக அந்த கோல்டன் பிரதர்ஸ்ன்ட்டு அந்த 2 பேர் சொல்லியிருந்தாங்க. 90 பவர் வச்சுருக்காங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, சடனாக சர்ப்ரைஸ் விடுறாங்க. அந்த 2 பேர் நமக்கு என்னன்னே தெரியல. திடீர்னு வந்து அவங்கள பற்றி தான் ஸ்பெஷலாக சொன்னாங்க. அந்த இருக்கிறதுலேயே அந்த 2 பேர் தான் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அது வேறு ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் புரியல எனக்கு. ஆனால் இவங்களாம் சமாளிச்சிட முடியுன்றாரு. பட் அது எந்தளவுக்கு சாத்தியம் சொல்ல. இவங்களே வந்து ஷாக் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க என்னன்றது நம்மளுக்கு தெரியுது. ஆமாம், 9 டைல்ஸ் வச்சுருக்காங்கன்னா ஷாக்கிங்காக இருக்குது. அது நம்ம நரோட்டா கிட்ட மட்டும்தானே இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இந்த 2 பேர்கிட்ட இருக்குன்னா கொஞ்சம் முன்னாள் செஞ்சுரிக்கா கூட இருந்திருக்கலாம். மேபி அவங்ககிட்ட இருந்து அவங்க ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்தவங்களா இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ எக்கச்சக்கமாக இருக்கலாம். சர்ப்ரைஸ் வந்துகிட்டே இருக்கும் போலகுது. ஒரு இடத்துல எழுப்புறப்போ ஒன்று வந்துகிட்டே இருக்கும் போலகுது. இங்கேயும் அதே மாதிரி தான். இவர் 2 டிச்சுக்காக அன்பாக்ஸ் பண்ணுறப்போ இந்த 2 பேர் நமக்கு தெரியும். 3வது இவர் யாரா அப்படின்னு பார்த்தா மிஸ்ஸுக்காக அவர் பார்த்து அதே மாதிரி தான் டான்ஸர் மாதிரி இருக்கிறாரு. ஒருத்தரும் பார்க்கறது ஒருத்தர் வினோதமாக இருக்காங்க, பேசுகிறதுலாம் ஒரு மாதிரி சைல்டிஷாக தான் இருக்குது. பட் பவர்ஸ்லாம் ஓவர் பவராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பசங்க நம்ம டீம் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய எமோஷன்ஸ் மிக்ஸ்டான பீப்புளாக இருக்காங்கல்ல. பட் அந்த காலத்து ஆளுங்களை பார்க்கும்போது அப்படி மொரட்ட ஆளுங்களா ரக்கடா அப்படிதான் ஃபீல் ஆகுது. அவங்கள்ட்ட அந்த எமோஷன்ஸ் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. நம்ம ஜென்ரேஷன் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம தாத்தாலாம் முப்பாட்ட தாத்தாலாம் யோசிச்சு பாருங்க, அப்படி தான் இருப்பாங்க. சண்டைக்காரங்களாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ தான் நம்மலாம் யோசிச்சுட்டு அந்த பண்ணுறது, அந்த ஃபீலிங்ஸ் அதெல்லாம் அப்போல்லாம் அடினா அடி வெட்டு அப்படின்றவங்க தான். ஸோ அந்த ஃபீலிங் தான் இருக்குது. எப்பவுமே ஒரு பேர் தாங்க எல்லாத்துலேயும் ஃபேமஸாக இருக்கும், ககாஷி. இந்த பேர் சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த லார்டு உரைச்சி மாறுனா இருக்கிறா பாருங்க, அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியுதுங்க. இப்போ தான் எழுந்து வராங்க. பட் அவனை பற்றி டாக் வந்துகிட்டே தான் இருக்குது. அவன் வந்து 2வது ஒக்காக பண்ணதை அடுத்து பண்ண ஒரு ஆள். ஸோ அதனால் அவனுக்குன்னு ஒரு பேரே அதை சம்பாதிச்சு வச்சுட்டுக்கிறான். உலகம் முழுக்க தெரியுது அவனை பற்றின்ற மாதிரி. இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.